ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. த்ரைகுண்யவிஷயா வேதாः நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வோ நித்யசத்வஸ்தः நிர்யோகக்ஷேம ஆத்மவான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மத்தையும் கர்மயோகத்தையும் ஒப்பிட்டு கர்மயோகத்தினுடைய பெருமையை உபதேசம் பண்ணினார். இந்த ஸ்லோகத்தில் பகவான் அர்ஜுனனை நீ கர்மயோகம் பண்ணு என்று உபதேசம் பண்ணுறார். ஹே அர்ஜுனா, திரைகுண்ய விஷயாக வேதாக. திரைகுண்யம் அப்படின்னா 3 குணம்னு அர்த்தம். ஆதிசங்கரர் இதை சம்சாரம் என்று அர்த்தம் பண்ணுறார். வேதாக, வேத பூர்வ பாகம், வேதத்தினுடைய கர்மகாண்ட பாகங்களெல்லாம் திரைகுண்ய விஷயம், சம்சார விஷயம்ங்கிறார். மறுபடியும் மறுபடியும் இந்த ஜீவாத்மா நிறைய சரீரத்தை எடுக்க வேண்டிய விஷயத்தை தான் அது சொல்லுகிறது. ஏன்னா கர்மகாண்டத்திலெல்லாம் பெரும்பாலும் மெட்டீரியலிசம்னா என்ன, உலக சுகத்தை அனுபவிக்கிறது, அது தர்மமாக அனுபவிக்கிறதுக்காக சொல்லியிருக்கு. ஆக இகலோகத்தில் இருக்கிற விஷய சுகம், பரலோக விஷய சுகம், இந்த உலகத்தில் இருக்கிற புலனின்பம், இந்த உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்குள்ளே போய் அங்கேயும் புலனின்பம் அனுபவிக்கணும் சொர்க்கலோகத்தில எல்லாம். திரைகுண்ய விஷயாக வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன. திரைகுண்ய விஷயாகங்கிறதுக்கு சம்சார விஷயாகனு சொல்லுகிறார் ஆதிசங்கரர். இங்கே நிஸ்திரைகுண்யம்ங்கிறதுக்கு நிஷ்காமோ பவ, 3 குணத்தை கடந்தவனா இரு அப்படின்னு அர்த்தம். ஆதிசங்கரர் சொல்றார், உலக சுகத்தை விரும்புகிற புத்தியிலிருந்து விலகி வா அப்படின்னு சொல்றார். அது நிலையில்லாதது, அது நிறைவை தராதது, துன்பம் கலந்தது, நம்மை மீண்டும் மீண்டும் அடிமைப்படுத்துவது. ஆகவே அது மேன்மைக்கு உகந்தது அல்ல. ஏதோ மனசை பக்குவப்படுத்துறதுக்காக சாஸ்திரம் எப்படி ஒரு குழந்தைக்கு தேனில் மருந்தை குழைச்சி கொடுக்குறோமோ அப்படி இந்த சுகம் கிடைக்கும்னு சொல்லி நமக்கு தர்மங்கிற மருந்த விஷய சுக பலன் அப்படிங்கிற தேனில் கலந்து கொடுக்கிறது வேதத்தினுடைய கர்மகாண்ட பாகங்கள். ஆகவே அர்ஜுனா நிஷ்காமோ பவாங்கிறார். 2வது லைனில் சொல்றார், நிர்த்வந்த்வோ நித்யசத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். அப்போனா வாழ்க்கையில் வர்றதெல்லாம் நம்ம எப்படி ஏற்றுக்கிறது? நிர்த்வந்த்வோ பவ. நிர்த்வந்த்வோ பவன்னா இருமைகளை ஏற்றுக்கொள். வாழ்க்கையில் வர்ற சுக துக்கத்தை ஏற்றுக்க பழகு. இருமைகளை கடந்தவனாக இருன்னா என்ன அர்த்தம்? இருமைகளின் தன்மையை உணர்ந்து இருமைகளை ஏற்றுக்கொள். ஏற்கனவே இந்த 2வது அத்தியாயத்தில் 14, 15, 2 ஸ்லோகத்திலையும் பார்த்தோம். சீதம், உஷ்ணம், சுகம், துக்கம் இதெல்லாம் நீ பொறுத்துக்கணும்னு சொன்னார். அது மாதிரி நீ இருமைகளை ஏற்றுக்கொள், பொறுத்துக்கொள். அப்படி பொறுத்துக்கணும்னா என்னவா இருக்கணும்னா நித்திய சத்வஸ்தோபவ, சத்வகுணம் ஓங்கி இருக்கணும். சத்வகுணம் பலமாக இருந்தால்தான் இந்த வாழ்க்கையில் வர்ற இருமைகளை, பெயர் ஆஃப் ஆப்போசிட்ஸை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். சத்வகுணத்திலே இருந்தால் நான் எப்படி காரியம் பண்ண முடியும்? காரியம் பண்ணால் தானே வாழ்க்கையை நடத்த முடியும். அப்போ வாழ்க்கையை நடத்தணும்னா எனக்கு நான் பொருள் சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பொருளை காப்பாற்றணும். அதுக்கு பகவான் சொல்றார், எப்போ பார்த்தாலும் பணம் சம்பாதிக்கிறதையும் காப்பாற்றுறதை பற்றியுமே நினச்சிட்டு இருக்கக்கூடாதுப்பா. அது ஒரு அளவுக்கு தான் இருக்கணும், அதில் அளவுக்கு மீறி போகக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக நிர்யோகக்ஷேமோ பவ. ஒரு பொருளை அடையிறதுக்கு பேர் யோகம், அடைஞ்சதை காப்பாற்றுறதுக்கு பேர் க்ஷேமம். அப்பிராப்தஸ்ய பிராப்தி யோகா, பிராப்தஸ்ய சம்ரக்ஷணம் க்ஷேமஹா அப்படின்னு யோகக்ஷேமத்துக்கு பொருள் சொல்லி இருக்கிறது சாஸ்திரம். யோகம்னு சொன்னால் நம்மக்கிட்ட இல்லாததை சம்பாதிக்கிறதுக்கு பேர் யோகம்னு பேர். சம்பாதிச்சதை காப்பாற்றுறதுக்கு பேர், பொருளாக அதை பண்ணி ஒரு வீட்டை கட்டியோ அல்லது ஏதாவது வாகனங்களை வாங்கியோ அதை மெயின்டைன் பண்ணுறது. நிர்யோகக்ஷேமோ பவ. அப்படி நான் ரொம்ப பொருளாதாரத்தையும் ரொம்ப குறைச்சிக்கணும்னு சொன்னால் எனக்கு பக்குவம் வேணுமே சுவாமி அப்படின்னு கேட்டால், உயர்ந்த நோக்கத்தை அடையணும்னா பக்குவத்தை அடையணும். ஆத்மவான் பவ. ஆத்மவான்னு சொன்னால் இந்த விஷயத்தில் நீ எப்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும், உறுதியோடு இருக்கணும். மற்றவங்களோட உன்னை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஊரில் எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறதும் அதை காப்பாற்றுறதுமே குறிக்கோளாக வச்சுருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு இருக்கிற
மனசாந்தியினுடைய தன்மை எவ்வளவுன்னு நமக்கு தெரியும். எவ்வளவு ஸ்ட்ரெஸ் லைஃப், எவ்வளவு டென்ஷன் இருக்குது அவங்களுக்கு நமக்கு தெரியும். ஆகையினால அதெல்லாம் நீ மனசில் வாங்கி கொண்டு நீ மனசில் உறுதியோட கவனமாக, கவனக்குறைவில்லாமல் எப்பவும் ஜாக்கிரதையாக இருந்து கொண்டு பொருள் வரவையும் செலவையும் அதை காப்பாற்றுறதை பற்றியுமே ரொம்ப நினைக்காம சத்துவகுணத்தை விருத்தி பண்ணிண்டு வாழ்க்கையில் வர்ற இருமைகளெல்லாம் சகிச்சுக்கிண்டு ஏற்றுக்கொண்டு ஆசைப்படாமல் இந்த செயல்களை செய்யணும். மென்டலி நீ கர்மயோகத்துக்கு உன்னை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறார். திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ நித்தியசத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். ஆத்மவான்கிறதுக்கு ஆதிசங்கர சொல்கிறார் அப்பிரமத்தோ பவ, கேர்ஃபுல்லாக இரு லைஃப்பில், வாழ்க்கையில் எதுவும் கூட வராது. எனவே நீ இந்த உயர்ந்த ஞானத்தை அடையிறதுக்காக, மனதை பக்குவப்படுத்துறதுக்காக கர்மயோகத்தை செய்யறதுல நீ கவனமாக இரு என்று இங்கே உபதேசம் பண்ணுகிறார். அடுத்த ஸ்லோகத்துக்கு நாளைக்கு அர்த்தம் பார்ப்போம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓ